இப்போ உங்களுக்கு நான் என்னுடைய 100வது கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டுட்டு இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து என்னுடைய கதை கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதனால் இன்றைக்கி என்னுடைய 100வது கதை ராமாபாய் எங்களுடைய கிருஷ்ண பக்தியோட கதையை சொல்கிறேன். கேட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். காசியில் ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருந்தது. அதாவது அவங்க இனிமேல் ராமரை வேண்டி தவம் இருந்து ஒரு குழந்தை, அந்த மகாராணி ஒரு குழந்தை உண்டானா, அவள் குழந்தை உண்டான நாளில் இருந்து அவங்க வீட்டில் தினம் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் மத்தியானம் 3 மணியும் ராமாயணம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த மகாராணி கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தா காலையில் ராமருடைய நாமம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவர் ராஜா ஏற்பாடு பண்ணியிருப்பார். அவளும் அந்த அம்மாவும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறனால ராமருடைய கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்படி ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு ராமாபாய் அப்படின்னு பேர் விடுவாங்க. அந்த பொண்ணும் அப்படியே ராமர் மேலே பக்தியோடையும் கிருஷ்ணன் மேலே பக்தியோடையும் ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப அழகாக நல்ல கல்வி அறிவோடு ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ மகளுக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி மகளை ரொம்ப சீரோட சிறப்போடு அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவள் அங்கே போகிறா. அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு அந்த அவளுடைய கணவன் ஒரு தப்பான நடவடிக்கை உள்ளவன் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அப்போ எப்பவும் ஒழுங்க நேரத்துக்கு வீட்டு வர மாட்டான். கண்ட பொம்பளையோட ஆடிட்டு கிடப்பான். காலையில் போனால் ராத்திரி வர மாட்டான், ராத்திரி போனால் காலையில் வருவான். இப்படி அவனுடைய நடத்தையில் பார்த்து ரொம்ப கவலைப்படுவா. ஆனால் அது அப்பாவுக்கு தெரிவிக்காமல் நினச்சா அது அப்பா ரொம்ப கவலைப்படுவாங்க. நம்ம தலையெழுத்துக்கு தான் நம்ம இதை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சி மனசில் உழைக்கிற மாமனாட்ட சொல்லுவாள். என்னம்மா இப்படி இருக்காங்களே உங்கள் பையன் அப்படிங்கிறப்ப, அம்மா அவனை நடவடிக்கை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி தான் அவனை கல்யாணம் பண்ணோம். ஒரு அழகான திறமையான பொண்ணு வந்தால் அவனை மாற்றுவான்னு நினச்சிதாம்மா நம்ம கல்யாணம் பண்ணேன். தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சிருமா, உன்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேம்மான்னு மாமனாரோட மனைவி பார்ப்பார். சரி, அதனால் என்னம்மாம்மா நான் என்னுடைய தலையெழுத்து இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னும் திருப்பி அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கலாமான்னு நினைப்பா. சரி, அப்பா இங்கே மாமனாரோட சண்டை போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா எப்படியாவது இங்கே இருந்து இவரை திருத்தணும் அப்படின்னு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒவ்வொரு நாள் எந்த இதுக்கும் அவனுடைய பேச்சு கேட்கவே மாட்டான். வீட்டுக்குள்ள பூஜை ரூமில் செருப்பை போட்டு வருவான். வெத்தலை துப்பி கண்டு இடத்துல அந்த பூஜை பண்ணுற இடத்துலாம் துப்புவான். அப்படி வேணும்னே பண்ணி அவமரியாதை பண்ணி நடத்துவான். ஆனால் எவ்வளோ சொல்லி வைப்பா, கேட்கங்கிறப்போ அதுக்கு தகுந்தாலும் அப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஒவ்வொரு தானே கிருஷ்ணா நீ தான் அவருக்கு நல்ல புத்தி கூட வேண்டிகிட்டே இருப்பாள். அவங்க ஒரு நாள் துவாதசி ஏகாதசி அன்னைக்கு அப்பவும் எப்போ பூஜைலாம் புரஸ்காரம் பண்ணி பட்னி இருந்து பஜனை பண்ணி தான் சாப்பிடுவாள். அப்போ பஜனை பண்ணிகிட்டு இருக்கோல அந்த கணவன் வருவார். வந்தோடனே என்ன ஒரே பஜனை படம் மாதிரி, இது கோயிலாக பஜனை படமா மாதிரி இல்லை, வீடாக தெரியல, ஊரோட பஜனை படத்தெல்லாம் அடித்து நொறுக்கணும், அதுக்கு தந்தாலும் நாட்டியமும் நாடகம் நடக்கிற மாதிரி பண்ணால் தான் வருமானமாக கிடைக்கும். சும்மா வெட்டி வீணாக இருக்கிற பயலெல்லாம் விட்டு பஜனை பாடி நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு அவளை திட்டுவான். அவள் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி அதையும் கடவுள்கிட்ட ராமா பார்த்துக்கப்பாரு கடலில் ஒப்படைச்சிட்டு வேலையை பார்ப்பாள். இன்னும் அப்புறம் மறுநாள் துவாதசி இன்னொரு நாள் பூஜை நாள் அன்றைக்கி அவங்களாம் சாப்பிட்டுட்டுக்கோல என்ன வெறும் பாய் வெட்டிப்பாய் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி கம்பிட்டு ஒருத்தவங்களே பட்டு அடிச்சிடுவான். இன்னும் அவளுக்கு அப்படியே ரொம்ப அழுகலையாக வந்துடும். நம்ம அதிதிகளுக்கு சாப்பாடு போடுறோம், இந்த புண்ணியம் நம்ம கிடைக்கணும் தான் நான் செய்கிறோம். நீங்கள் இப்படிலாம் அடித்து கொடுமைப்படுத்தாங்கப்பா, பாவம் உங்கள் பெரிய பக்தியில் இருக்கிற அதில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ அதோட குழந்தை ஒன்று உண்டாகி ஒரு பையன் ஒன்று பிறப்பான். அந்த பையன் பிறந்தா பையன்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். பையன்கிட்ட கொஞ்சிறதும் குலாவறதும் விளையாடுறதப்போ நினைப்பேன் அந்த பையனால் அவனை திருத்தணும் எப்படியாவது திருத்திடணும். அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ரீ ராமநவமி வரப்போ வீட்டில் பெரிய பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாள். அப்போ இவன் என்ன பண்ணுவான், வேணும்னு 2 ஆட்டை கொண்டு வந்து அந்த பூஜை பண்ணுற இடத்துக்கு நேரே ஆட்டை கொண்டு வந்து ஆட்டை விட்டுக்கடா அப்படிங்குவான். உடனே அவள் சொல்ல பூஜை பண்ணுறேன், எல்லோரும் பஜனை முடிச்சு சாப்பிட காத்துட்ருக்காங்க, இந்த நேரம் இந்த ஆட்டை வெட்டாதீங்க, பாவம் துடிக்க இந்த வீட்டுக்கு அந்த பாவத்தை பண்ணாதீங்கிற ஒரே சாமி கும்பிட்டப்போ அந்த சாமி வேணால் அந்த ஆட்டை விட்ட நிப்பாட்டிடுமா பார்ப்போம் அப்படின்னு இயல்பாக பேசிட்டு அந்த ஆட்டை துடிக்க வெட்டிடுவான். அதை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இப்படி ஒரு கொடுமை பண்ணுறாரு, இவர் எப்படி அவன் மாற்றணும் யோசனை பண்ணுறக்குள்ளே அவன் பிள்ளை குழந்தை தொட்டில் அழுகிற சத்தம் கேட்கும். போ இந்த ஆட்டுக்காவது ஒப்பாரிச்சு உட்காந்துருக்காதா, போய் உன் பிள்ளைய பாருப்பா, போ பிள்ளை அழுது கிடக்கும், அது தெரியாமல் எங்கே என்ன ஒப்பாரிச்சு உட்காந்துருக்கா அவளை திட்டி விட்டுருவான். உடனே அங்கே அப்படின்னு நினைப்பாவா, ராமா கிருஷ்ணா எப்படியாவது இவரை மாற்றணும்,
அதுக்கு ஒரு காரியம் பண்ண போகிறேன். இந்த காரியத்தை நான் செய்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதனுடைய நான் பலனை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். நான் எத்தனையோ ராஜகுமாரிகள் இளவரசிகள்லாம் நாட்டை காப்பாற்றவும் தங்களுடைய இதகத்தை காப்பாற்றவும் சில துணிச்சலான காரியம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நான் செய்கிற காரியம் துணிச்சலான காரியம்தான். எனக்கு செய்யத்தான் தெரியும். அது முடிவுல நீங்கள் தான் நல்லபடியாக எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த குழந்தைய போய் அழுகிற குழந்தைய நல்லா குளிப்பாட்டி சாப்பாடு கொடுக்கோட விஷத்தையும் வச்சு கொடுத்துருவான். சாப்பாடு ஊட்டி விடக்கூட சாதம் விஷத்தை வச்சு பிள்ளைய படுக்க வச்சுட்டு அந்த பாத்திரம் கழுவி வச்சுட்டு சும்மா வந்து உடனே மாதிரி பூஜை பண்ணி வந்துடுவான். சாமி கூட வந்துடுவான். இந்த கொஞ்சம் நேரம் ஆனோன்னா தானாக போய் பிள்ளைய பார்க்குறோம். ஐயோ என் பிள்ளைந்து பாருங்கள், என் பிள்ளைந்து பாருங்கன்னு கத்துவா. உடனே எல்லோரும் இளவரசம் வேலைக்காரர் எல்லாம் உடனே என்னாச்சுங்கிறப்ப அவன் தான் சொன்னான், இப்போ நீ தானே வந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துற, அப்போ நீ பார்க்கலையா, என்னன்னு தெரியல. இல்லை எனக்கு தெரியலைங்க, என்னன்னே எனக்கு தெரியல, நல்லா தான் சாப்பிட்டான். நீங்கள் அந்த ஆட்டெல்லாம் துடிக்க வெட்டும் போதே நான் நினச்சேன், சும்மா வெட்டி பேச்சு நீ பேசாத, அது ஆட்டை வெட்டுறலாம் இப்போ குழந்தைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், அப்படி வேணாம் பார்த்தா ஆட்டை வெட்டுறான் பிள்ளையெல்லாம் செத்தா போகுது. இப்போ நீ தான் இவ்வளோ சாமி விட்றீங்கள, அந்த சக்தி இன்னும் உன் பிள்ளையை காப்பாற்றிக்கக்கூடாதா, சாமி தானம் கும்பிட்றல்ல, அவன் அந்த சக்தி உன் பிள்ளைய கிருஷ்ணரை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்பவும் என்ன சொல்லுவாள், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க, நீங்கள் அதுபடி செஞ்சீங்கன்னா கூட அந்த குழந்தை நம்ம குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கப்பா. வேணால் என்ன செய்யணும் நான் அப்படியுமா. இப்போ போய் இந்த கோயிலில் ராமர் கோயிலில் பஜனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வச்சு பஜனை பண்ணி இந்த துளசி தீர்த்தை விட்டால் நிச்சயம் நம்ம பிள்ளை பொழைச்சி வருவான் அப்படின்னு அந்த தன்னுடைய பக்தி மேல் நம்பிக்கையோடு அவங்க சொல்லுவாள். அவங்கெல்லாம் எங்கே நாமனா எவன் வருவான், நான் தான் நான் நினைக்கிறேன் கம்பால் அடிச்சு விட்டேன், திட்டி விட்டுட்டேன்னா அதனாலாம் வரமாட்டானே அப்படின்னா, இல்லை நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே நாராயணா அப்படியே உங்கள் இந்த சாமியை பற்றி பாடிக்கிட்டே போங்க, அவங்க உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வேலைக்காரி மூலம் அந்த மாதிரி கணவர் வருவார், அவரோட நீங்கள் வீட்டுக்கு வாங்க பஜனை பண்ண அந்த சொன்னோட்டோன்னா பஜனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் கோயிலை போய் கூட்டணும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எப்போ நம்மளே கம்பால் அடிப்பான் திட்டி விட்டுருவான் என்னன்னு தானே அவனுடைய நிலத்தை. அப்போ தான் வேலைக்கார சொல்லுவாள், குழந்தைக்கு ரொம்ப இதாக போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனசில் இவ்வளோ அருமையான ராமாபாய் இவ்வளோ நல்ல அவளுக்கு இவ்வளோ கதியா அப்படின்னு வந்து அவங்கள பஜனை பாடிட்டே வந்து பூஜர்களை பஜனை பாடி சாமி மேலே துளசி தீர்த்தோன்னு அந்த குழந்தை வாயில் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரேடியாக நீ விஷத்தை தின்னு காளிங்கனாந்து ஊரை காப்பாற்றினேன், ஒரு ரழக்க நினச்சி காப்பாற்றினேன், அந்த ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரோட நல்லதை நினச்சி அவரை கும்பிட்றா. எனக்கு வேறு வழி இல்லை, இதில் நீ என் பிள்ளையை நீ காப்பாற்றலாம், நானும் அந்த விஷத்தை கொடுத்து நானும் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு மனசு வேண்டும் போது இந்த துளசி தீர்த்தை விட்டான்னா துளசி அந்த பிள்ளை அப்படியே கண்ணை முடிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடும். உடனே அவனுக்கும் சந்தோஷப்படும், அவளுக்கும் சந்தோஷப்படும். அப்புறம் அதை சொன்ன இனிமேலேருந்து நீங்கள் இந்த ஆடு வெட்டுறதோ பூஜையை படிக்கலாம் செய்யாதீங்க, அது மனசார வேண்டிக்கிறதுனால தான் நீங்கள் நம்ம குழந்தை படைச்சிருக்கான்னு சொன்னோன்னா அவனும் அதுலேருந்து ஆடுலாம் சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டான். சுவாமியை ரொம்ப கும்பிட ஆரம்பித்து ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தாங்க.